நமது இஸ்லாத்து வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்குரான் வந்து அந்த வசனம் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லுது. பிஸ்மில்லாஹ இர்ரஹ்மான் இர்ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் இர்ரஹீம் மாலிக் யௌமித்தீன் ஈயாக்கு நஹ்முது பேக் ஈயாக்கு நஸீன் இஹ்தினா ஸிராத்த முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் பேரிம் பஹ்லுமி அலைஹிம் அரல்லாலிம் ஆமீன் ஆமீன் ஆமீன். என்ன சொல்லுது? இறைவன் ஒருவனே. பைபிள்ல என்ன வந்து சொல்றாங்க? நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். பிதா சுதா பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இறைவனை வந்து ஜீசஸாக வந்து சொல்றாங்க. இப்போ உருதரித்த நாடியில் ஒடுங்கின்ற வாய்வை கருத்தினால் ஈர்த்திய கபாலம் பெற்ற வழியில இது விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரும் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படின்னு வந்து இந்து மதத்துல வந்து சொல்றாங்க. நீங்க எந்த பாதையில வேணாலும் போங்க, இங்கே அது வந்து பிரச்சனையே இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து டெஸ்டினேஷன் அனைவருக்கும் ஒன்றுதான்.